Hello friends, welcome back to my channel. So in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருப்பதி பத்தின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். அக்டோபர் மாசத்துக்கான தரிசனம் டிக்கெட் வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கற அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். So electronic dip registration for October month வந்து பாத்தீங்கன்னா இந்த 18ஆம் தேதி ஓபன் பண்ணி 20ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன்ல இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன். So இந்த 2 டேஸ்ல நீங்க எப்ப வேணாலும் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். 18ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான். ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து நீங்க லாகின் பண்ணி ரெண்டு பேருக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, நட்சத்திர பாத பத்மராதனா இது 4 சேவாவும் நீங்க செலக்ட் ஆல் சேவா ஆல் டேட் நீங்க செலக்ட் பண்ணி டிக்கெட் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ லக்கி டிப் மாதிரி கண்டக்ட் பண்ணி 20ஆம் தேதி மதியானம் போல் ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சேவாக்கான அமௌண்ட் நம்ம பே பண்ணி நம்ம வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஸ்ரீவாரி ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான தரிசனம் கோட்டா வந்து 22ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்துக்கு தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 300 rupees டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த 500 rupees டிக்கெட் வந்து புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்கு. அது வந்து 22ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அக்டோபர் மாதத்துக்கு. அண்ட் அங்க பிரதட்சண தரிசனம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க அங்க பிரதட்சண டிக்கெட்டை. ஸோ அங்க பிரதட்சண தரிசனம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அங்கே நேரடியாக வந்து எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து புக் பண்ணணும். அதுவுமே வந்து ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் பண்ணி 2 பேருக்கு மட்டும் தான் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அங்க பிரதட்சண தரிசனம் டிக்கெட்டு. ஸோ 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அது. அண்ட் அடுத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கான தர்ஷன அக்கமடேஷன் குவாட்டா அக்டோபர் மாதத்துக்கு வந்து 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் குவாட்டா வந்து 23ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்னா 65 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த டிக்கெட்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ அவங்க வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். கூட ஒருத்தவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 50 வயசு மேலே இருக்குது அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வந்து ஒரு போகிறாங்க அப்படின்னா கூட ஒருத்தர் வந்து எந்த ஏஜாக இருந்தாலுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டிசீஸ்லேயும் வந்து சில கேட்டகரிஸ் இருக்குது. அதுவுமே நம்ம அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணி கூட ஒருத்தவங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து உங்களால் 2 பேருக்கு வந்து மேக்ஸிமம் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். ஸோ 65 வயசு மேலே உள்ளவங்களுக்கு இந்த டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க இவங்களுக்கு. ஸோ கியூ லைன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது கிடையாது. ஸோ கோவில் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பிளேஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். அண்ட் 300 rupees ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட் ஃபார் அக்டோபர் மந்த் வந்து 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் டிக்கெட் 300 தரிசனம் டிக்கெட் தேவைப்படுறவங்க 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தரிசனம் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து உங்களுக்கு 6 பேருக்கு வந்து புக் பண்ண முடியும் இது. அண்ட் கீழே அலமேல் மங்காபுரம் பத்மாவதி அம்மவார் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வந்து 200 rupees வந்து ஒருத்தருக்கு பெர் பர்சன் அது. ஸோ 24th காலையில் 10 மணிக்கு தான் அதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பர்சனுக்கு 200 rupees. கீழே திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மவார் டெம்பிளுக்கு மேலே திருமலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெர் பர்சனுக்கு 300 rupees தான். அண்ட் அடுத்து அக்கமடேஷன் கீழே திருப்பதிலையும் மேலே திருமலையிலையும் அக்கமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே திருமலையில் நீங்கள் ரூம் வந்து தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தரிசனம் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கணும். எந்த மொபைல் நம்பரில் இருந்து நீங்கள் தரிசனம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ சேம் அதே மொபைல் நம்பரில் லாகின் பண்ணி நீங்கள் அக்கமடேஷனும் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. மேலே திருமலையில் 100 ரூபா ரூமு, 1000 ரூபா ரூமு, 1500 ரூபா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூமு. ஸோ இது வந்து நம்மளால் கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ண முடியாது. மேலே திருமலையில் உங்களால் வந்து ஜஸ்ட் அமௌண்ட் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கணும். அங்கே சிஆர்ஓ ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கெஸ்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அண்ட் அடுத்து கீழே திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கெஸ்ட் ஹவுஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, மாதவம் காம்ப்ளெக்ஸு, தொல்லப்பா கார்டன்ஸு, விஷ்ணு நிவாசம் இது எல்லாமே வந்து நீங்கள் கீழே திருப்பதியில் உங்களால் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். மேலே திருமலையில் உங்களால் கெஸ்ட் ஹவுஸ் வந்து செலக்ட் பண்ண முடியாது. அமௌண்ட் வைஸ் வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஓமம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் லோக்கல் டெம்பிள்ஸில் இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்ஸ் வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு. தேவைப்படுற பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.